இன்றைக்கி மலரம்மா சமையலில் சிக்கன் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டா கடாய் வந்து நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகு வறுவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 3 வரமிளகா, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 லவங்கப்பூ, சின்னதாக ஒரு அன்னாச்சிப்பூ. 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். 2 ஸ்பூன் மிளகு வந்து மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து வெறும் மிளகு மட்டும் தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் 2 ஸ்பூன் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிலோ சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நம்ம வெறும் மிளகுத்தூள் சேர்க்கறதுனால எண்ணெயிலே வந்து சிக்கன் 2 நிமிஷம் நல்லா வதங்குச்சுன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வந்து சிக்கனோட சேர்ந்து நல்லா ஒட்டி வரும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சிக்கனில் இருக்கிற தண்ணி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அதனால் தண்ணியெல்லாம் வந்து அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்திருக்கு. நம்ம வறுவல் செய்கிறதுனால இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து சிக்கன் நல்லா வேகணும். இந்த தண்ணியே இல்லாமல் நல்லா வற்றி நல்லா ட்ரையாக வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா வேகட்டும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து தண்ணியே எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், வறுவலுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் மிளகு வந்து மிக்ஸில் போட்டு நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மிளகுத்தூள் சிக்கனில் தூவிக்கலாம். மிளகுத்தூள் வந்து தூவினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம், பாருங்கள், சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே செய்கிற மாதிரி நம்ம வறுவல் செய்யாமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம மிளகுத்தூள் தான் அதிகமாக சேர்த்துக்கணும். அதனால் மிளகாத்தூள் சேர்க்காம வரமிளகா மட்டும் 2 சேர்த்துட்டு காரத்துக்கு வெறும் மிளகுத்தூள் தான் சேர்த்துருக்குறேன். மிளகுத்தூள் சேர்த்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் மிளகு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.